மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரபலமா இருந்தாலும் கூட தனக்கான ஒரு அங்கீகாரத்தை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி அவர் பதிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1977 ஆண்டு நவம்பர் 27 பிறந்திருக்காரு. இப்ப இவருக்கு வயது 44. இவர் தன்னுடைய படிப்பை லயோலா காலேஜ்ல முடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம சூர்யா அவர்களா இருக்கட்டும், சூர்யா அவர்களுக்கு ரொம்பவே ஒரு நெருங்கிய நண்பர் அண்ட் நம்ம தளபதிக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். அது மட்டும் இல்ல, சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் நிறைய பேரு இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்க எல்லாருமே லயோலா காலேஜ்ல படிச்சோ இல்ல அதன் மூலியமாவோ அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி ஒரு பெரிய ஒரு பிரபலங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ப்ரொடியூசரா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் நுழைஞ்சாரு. குருவி அப்படின்ற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசரா வெளிவந்தாரு. குருவி மட்டும் இல்லாம ஆதவன், மன்மதன் அம்பு, 7ஆம் அறிவு இது போன்ற படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல தொடர்ந்து வந்த 3 படங்கள் ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கினது மட்டும் இல்லாம அந்த படங்கள் எல்லாமே ஃபிளாப். இதனாலேயே இவருக்கு படங்களை சூஸ் பண்ண தெரியல, கதை சூஸ் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து நிறைய திரைப்படங்கள், அதாவது ரொம்பவே முக்கியமா சொல்லணும்னா விண்ணை தாண்டி வருவாயா, மதராசப்பட்டினம், பாஸ் என்கிற பாஸ்கரன், மைனா, அரண்மனை 3, ராதேஷியாம், இப்போ காத்துவாக்குல 2 காதல், டான், இப்போ கடைசியா விக்ரம் படத்தையுமே இவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவருடைய ரெட் ஜெயின் மூவி, அது வந்து இங்கிலீஷ்ல பேர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய குடும்பம் ஃபுல்லாவே தமிழ் 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 அப்படின்னு சொல்றவங்க தான். அவங்களுடைய தாத்தாவான கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், தமிழுக்காக தமிழை பத்தி நிறையவே பேசினவங்க. அப்படி இருக்கும் போது இவர் மட்டும் இங்கிலீஷ்ல ரெட் ஜெயின்ட் அப்படின்னு வச்சிருக்காருன்ட்டு அதுவும் ஒரு விதமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. பட் அது எதுக்குமே அவர் வந்து எந்த பதிலும் கொடுக்கல. அதை பத்தி அதனால அது வந்து அந்த ரெட் ஜெயின்ட் அப்படின்றத அவர் சேஞ்ச் பண்ணவும் கிடையாது. உதயநிதிக்கு ஆக்டிங்ல வரணும் அப்படின்ற ஒரு ஆசையே கிடையாதாம், அது வந்து அவரே சொல்லியிருக்காரு. பட் அதுக்கப்புறமா எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு தெரியல. பட் ஆக்டிங்குள்ள ஒரு ஆக்டரா நுழைஞ்சிட்டாரு. முதல்ல ஆதவன் படத்துல அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, அதுல லாஸ்ட்ல ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்னு பண்ணிருப்பாரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் கூட. அதுக்கப்புறமா ஒரு ஃபுல்லா ஒரு ஹீரோவாவே அவர் வந்து அந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சு அந்த படத்துல நடிக்கவும் செஞ்சாரு. அதுதான் 2012 ஆண்டு ராஜேஷ் அவர்களுடைய இயக்கத்துல உருவான ஒரு கல் ஒரு கண்ணாடி. இந்த படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்தது. இன்ஃபேக்ட் இவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்த முதல் வெற்றி திரைப்படம், அதுவும் அவர் நடிச்சு வந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பெருமையும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைச்சது. இந்த படம் பல்வேறு விதமான மக்களால ரசிக்கப்பட்டு பெஸ்ட் டெபியூட்டன் அப்படின்ற அவார்ட் எல்லாம் இவருக்கு கிடைச்சது. அண்ட் இந்த படம் அவருடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல முக்கியமா சந்தானம் அவர்களுடைய இந்த காம்பினேஷன் ரொம்பவே ரசிகர்களால பாராட்டப்பட்டது. தென் அதுக்கப்புறமா இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, கெத்து, மனிதன். அதுவும் மனிதன் படத்துல மனிதன் படம் பெருசா ஹிட் ஆகலனாலும் வணிக ரீதியா ஹிட் ஆகலனாலும் அதுல அவர் சூஸ் பண்ண அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா சரவணன் இருக்க பயமேன், பொதுவாக என் மனசு தங்கம், இப்படை வெல்லும், நிமிர், கண்ணே கலைமானே, சைக்கோ, இப்ப கடைசியா வந்திருக்கிற நெஞ்சுக்கு நீதி. இந்த படங்கள் எல்லாமே அவருடைய கெரியர்ல ரொம்பவே ஒரு நல்ல முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்டா அவர் கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. இவருடைய ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மகிழ் திருமேனி அவங்களுடைய டைட்டில் வைக்கப்படாத ஒரு திரைப்படம், அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல அரசியல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் அவர் ஆல்ரெடி குதிச்சுட்டாரு. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த தேர்தல்ல எம்எல்ஏவா அவர் வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் மேல வைக்கப்பட்ட கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. பட் பிலிம் அப்படின்னு அந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நயன்தாரா அவங்க கூட கிசுகிசுக்கப்பட்டது. அண்ட் இன்னும் நிறைய நடிகைகள் இவருக்கு வந்து ரொம்பவே ஓப்பன் அப்பா, ரொம்பவே ஜாலியா பேசக்கூடிய ஒரு மனிதர். அதனால இவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாரு. எனக்கு நமிதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. கூட அப்போ சூர்யாவும் இருந்தாரு ஆதவன் படத்தப்போதான். சோ அதை வச்சுட்டு டே இதுல உண்மையை வெளில சொல்றியடா அப்படின்னு சொல்லி சூர்யாவும் அந்த நேரத்துல கலாய்ச்சாரு. பட் ஆனா உதயநிதி மேல மட்டும் ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ற மாதிரி நிறையவே கான்ட்ரவர்சி வந்தது. அரசியல் ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா அவரை டேமேஜ் பண்ணாத ஆளே கிடையாது. யார் எது சொன்னாலும் அதை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து அவங்க கிட்ட டப்புன்னு சாரி அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் ட்விட்டர்லயே இதெல்லாம் பண்ணிடுவாரு. இல்ல வேற யாராவது ஏதாவது பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி சரியான பதிலடி நேருக்கு நேராவே ட்விட்டர் மூலமா கொடுத்துருவாரு. சோ நிறைய எதிர்கட்சியில இருக்கிறவங்க வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்குள்ள ஒரு ஹீரோ வந்துட்டாரு, அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எம்எல்ஏ ஆகிட்டாரு, கடைசியில சிஎம் ஆக மாட்டேன் எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சிஎம்மாவும் உட்காந்துருவாரு. இந்த வாரிசு சினிமா நடிகர்கள் அந்த மாதிரி வாரிசு சினிமா அரசியல்வாதிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இவர் மேல வைக்கப்படுது. பட் அவர் எதுக்குமே அசராம அவருடைய வேலைகள் என்ன அவருடைய பணி
என்ன அப்படின்றத அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வராரு. இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ், இன்னும் நிறைய பேருக்கு எத்தனை பேர் ஒத்துக்குவீங்கன்னு தெரியல, பட் இவர் வந்து ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு அரசியல்வாதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் சிஎம் ஆனார்னா ரொம்பவே ஒரு சூப்பரான, ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான அண்ட் ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஎம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரான ரவீந்தர் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ வியூவர்ஸ், இது பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உதயநிதி அவர்களுடைய மனைவியின் பெயர் கிருத்திகா. அவங்களுமே ஒரு பிலிம் டைரக்டர் தான். இவங்களுக்கு ஒரு மகன், ஒரு பொண்ணு அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. சோ வியூவர்ஸ், இவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல்வாதியா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு